எலியா தீர்க்கதரிசி தேவனுடைய மகிமையில் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவருக்கு பிறகு எலிசா தனியாக நின்றார். முன்னால் பெரும் தடையாக யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருந்தது. கையில் எலியாவின் மேலாடை, மனதில் ஒரு கேள்வி: தேவன் இன்னும் என்னோட இருக்கிறாரா? அப்போது எலிசா விசுவாசத்தோடு கூப்பிட்டார், எலியாவின் தேவன் எங்கே? அடுத்த கணமே யோர்தான் நதி இருபுறமாக பிரிந்தது. தேவனின் வல்லமை வெளிப்பட்டது. எலிசா உலர்ந்த நிலத்தில் நடந்தே அந்த நதியை கடந்து சென்றார். தேவன் மாறாதவர் என்பதை அவர் நிரூபித்தார். எலியா போனாலும் தேவன் போகவில்லை. அழைப்பு தொடர்கிறது. அதிகாரம் தேவனிடமிருந்துதான். இன்று உன் வாழ்க்கையிலும் யோர்தான் போல தடைகள் இருந்தால் விசுவாசத்துடன் ஒரு படிவை, தேவன் வழி திறப்பார். இன்றும் உன் வாழ்க்கையிலும் யோர்தான் போல தடைகள் இருந்தால் விசுவாசத்துடன் ஒரு படிவை, தேவன் வழி திறப்பார்.